ஒப்பந்தம் பின்வருமா. முதலாவது ஆரம்ப மூலக மீதிக்கு 10% வட்டி வழங்கப்படும். பங்காள சம்பளமா மாதாந்த முறையே பங்காள சம்பளமா மாதாந்த முறையே ரவிக்கு 5000, கவிக்கு 6000, புவிக்கு 7000 செலுத்தப்பட வேண்டும். செலுத்தப்பட வேண்டும். முப்பத்தொன்று 3/2026 பிரித்தெடுக்கப்பட்ட பரிச்சமை. 31/3/2026 பிரித்தெடுக்கப்பட்ட பரிச்சமை. பிரித்தெடுக்கப்பட்ட பரிச்சமை. விபரம் அங்கால வரவு அங்கால செலவு. விபரம் வரவு செலவு. மூல ஆரம்ப 1/4/2025 ஆரம்ப மூலனம் பரிச்சமை கழகம். 1/4/2025 ஆரம்ப மூலனம் ரவி கவி புவி செலவு முறங்கோ 8 லட்சம் 7 லட்சம் 6 லட்சம். லட்சம் 7 லட்சம் 6 லட்சம். 1/4/2025 நடைமுறை கணக்கு மீதி நடைமுறை கணக்கு மீதி ரவி கவி புவி சில பக்கம் 1,80,000 70,000. 1,80,000 70,000. 1,80,000 70,000. பற்று ரவி கவி புவி பற்று ரவி கவி புவி வரவைங்கோ 50,000 40,000 30,000.
50,000, 40,000, 30,000. ஏறிய லாபம் செலவு 9 லட்சம். ஏறிய லாபம் 9 லட்சம். வேண்டப்படுவது 31/3/2026 முடிவடைந்த ஆண்டுக்கான லாபனத்தை பயிர் செய்யும் கூற்று. லாபனத்தை பயிர் செய்யும் கூற்று. பங்கா நடைமுறை கணக்கு. பங்கா நடைமுறை கணக்கு. 31/3/2026 பங்குடைமையின் உரிமையான். பங்குடைமையின் உரிமையான் ரைட். கேணி கேள்வி வாசிங்க. அடுத்தா களி கொடுங்க. ரவியும் கவியும் புவியும் லாப நட்டங்களை 5/3/2 என பங்குடைமை ஒன்றின் பங்காளர்கள். பங்குடைமை ஒப்பந்த விபரம் பின்வருமாறு. ஆரம்ப மூலதனத்திற்கு 10% வட்டி வழங்கப்படும். பங்காளர் சம்பளமாக மாதாந்த முறையே ரவிக்கு 5,000 கவிக்கு 6,000 புவிக்கு 7,000 செலுத்தப்படல் வேண்டும். 31/3/2026 பிரித்தெடுக்கப்பட்ட பரீட்சை மீதி 1/4/2025 ஆரம்ப மூலதனம் ரவி 8 லட்சம், கவி 7 லட்சம், புவி 6 லட்சம். 1/4/2025 நடைமுறை கணக்கு மீதி ரவி 1 லட்சம், கவி 80,000, புவி 70,000. பற்று ரவி 50,000, கவி 40,000, புவி 30,000. தேறிய லாபம் 9 லட்சம். வேண்டப்படுவது 31/3/2026 முடிவடைந்த ஆண்டிற்கான லாப நட்டத்தை பகிர்வு செய்யும் கூற்று. பங்காளர் நடைமுறை கணக்கு. 31/3/2026 பங்குடைமையின் உரிமையாண்மை. செய்து வாங்க. நாளை பார்ப்போம். நான் ஜூட செய்யணும். செமினாக்கார ஜோய் மடிச்சலும்.
ரைட். எத்தனை நாங்கள் செய்யணும்? ரைட். ஆறாம் நாளைக்கு போவோம். இந்த புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறீங்களா செமினாருக்கு? உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போட்டு ஜாயின் பண்ணுங்க. சரி சரி இல்லாத கேளுங்க. செமினார் ஜூட் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செமினார் ஜூட் கிடைக்காம இருக்கிறீங்களா யாராவது? புதுசாக வந்தாங்க? ஓம் சார் ரெண்டாவது ஜாயின் ஆனா யாரப்பன்? எம் சுபர்ணன். சாரி அப்பன், என்ன பேர்? எம் சுபர்ணன். குரூப்ல ஆட் பண்ணிட்டீங்களா? ஓம் லாவண்யா குரூப்ல ஃபோர்வர்ட் பண்ணிடுங்க. எந்த இடம் அப்பன்? துணுக்கா சார். இந்த ஓகே ஓகே சரி. வேறு யாரும் ஜூட் கிடைக்காம இருந்தால் சொல்லுங்க. முன்னுக்குரிய வீடியோ அதுக்குரிய நோட்ஸ் என்ன கேளுங்கவா? சார் எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் தெரியாது. அருண்சியா தெரியாதா? சார் எனக்கு ஆ, இல்ல சார். ஆ. லாவண்யா அதையும் கொடுத்துருங்க. யாரா இருக்கு? 3 பேருக்கு இல்லை. சார் என்னென்ன பேர்? பேரை சொல்லுங்க. அருண்சியா உண்டு. மிகா பேரை கொடுங்க. இங்க 9:15 ஜாயின் பண்ணுங்கவா. 9 10 மட்டும்தானே. அதுக்காக தான் 2 நாள் போட்டு நான் இந்த உங்களுக்கு தொடர்ந்து 2 ஹவர்ஸ்ண்டா கஷ்டமாக இருக்கு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 8:45 8 ஜாயின் பண்ணுங்க. 8:45 தொடங்குவேன். சரியா? இப்போ எந்த டைம் வரைக்கும் இப்போ இந்த வள்ளிக்கிழமையும் சேர்த்து எடுக்கலாம். சார் இவங்க 3 பேரும் குரூப்ல இருக்காங்களா? 3 பேரும் குரூப்ல ஆட் பண்ணி போய் போலங்க. அண்ணன் அண்ணன் இன்னிச்சு பதிவு போலங்க. 3 பேரும் குரூப்ல இருக்கிறீங்களா? ஓம் ஓம் சார். இல்ல சார். யாரு இல்ல? அருஞ்சியா என்ன சார்? முழங்காவிலா? ஓம் ஓம். முழங்கா அருஞ்சியாவா? ஓ முழங்காவில். நான் உனக்கு ஜூட் போட்டுல இருக்கிறேன். என்ன சார்? ஜூட் வந்து உனக்கு அனுப்பியல இருக்கிறேன் பேரும். ஜூட் குரூப்ல போடுறேன் நமக்கு. சார் குரூப்ல வரையில சார் இண்டெக்ஸ் நம்பர். குரூப்ல வேற இல்லையா? இல்ல சார்.
நான் யூடியூப்ல போன் பண்ணிடுங்க. டியூட் போட்டுட்டேன் சார் அப்பயோ. போட்டாச்சு வேற இல்லையா? ஓகே ஓகே சார் வந்துச்சு. ரெண்டு இடம் போத சார் திகழ்மொழி வந்து குரூப்ல இல்லைன்னு நினைக்கிறேன். திகழமோலியா? ஆம் சார். திகழமோலி ஆம் சார். நமக்கு போட்டுற மாதிரி இருக்கு. ஆம் சார் போட்டிருக்கீங்க. வந்துட்டா? ஓ ஓகே சரி களி போவோம். சரி குயிக்கா நம்ம ஆக்கள் கனவேர் கேட்டு இருக்கியா ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்ம 80 இண்டியோட 80 நாள் இருக்கு எக்ஸாமுக்கா. 80 நாட்கள் இருக்கு. 80 நாட்கள் இறுதி கட்டம் இருக்காம். அந்த 26 எல்லாம் ஓவரோலா 25 விட கட்டிக்கார பட்சம் என்ன சொன்னதுன்னா நான் போக போக படம் பட்சா போய் கொண்டிருக்கு எல்லா பாடம் எல்லா ஸ்கீமும். ஆகவே அதில் சாதிக்கோம்னு படிங்க. 80 நாள் இருக்கு மேக்சிமம். 10ஆம் தேதி ஓஸ் எக்ஸாமுக்கு பொருளியல் ஒன்று எக்ஸாமுக்கு 80 நாள் மேக்சிமம் இருக்கு. ஒன்றா கூட்டி கழிச்சு போய் கணக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் பார்ட் 1 பார்க்கணும், பார்ட் 2 பார்க்கணும், ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கணும். சரியான இருக்காம். சிலபஸும் போய்கொண்டிருக்கு. வெள்ளியும் ஓகேன்னா நான் தான் வெள்ளியும் போடுவோம்னு யோசிக்கிறேன். கேட்டு சொல்லணும். ஏன்னா நேரடி செமினார் நான் பழமையாக இத்தனையும் 3 செமினார் முடிச்சிருக்கணும். நான் நேரடி செமினார் நாளைக்கு தான் தொடங்க போகிறேன். நேரடி செமினார் போனேன்னா வெள்ளி மலையால் அதுக்கு முதல் வெள்ளி ஒரு ப்ரோக்ராமால் கல்யாணம் ஆர்டர் எடுக்கையில் அதுக்கு முதல் வெள்ளி எடுப்போம்னா அது ஏதோ ஸ்கூல் ப்ரோக்ராம் ஏதோ உண்டு. டியூட் செய்கிற அளவு கூட கணக்குகள் கூட டைம் காணாட்டி ஒன்றும் செய்யலாம். வேறு நான் இது வரைக்கும் செமினார் ஒன்று அடித்தா செமினார் ஒன்று ஃபுல்லாக செய்து தான் விடுவேன். சரி கேள்வி வாசிங்கோ. நான் வாசிங்க. 6வது கேள்வி. கமலா வணிக நிறுவனமானது 3 லட்சம் பெறுமதியான மோட்டார் வாகனம் ஒன்றையும் 2 லட்சம் காசினையும் மூலதனமாக வங்கியில் இட்டு நடைமுறை கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது. 2026 ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற சில கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் கணக்கீடு சமன்பாட்டை பயன்படுத்தி பின்வருமாறு பதியப்பட்டன. வேண்டப்படுவது இலக்கம் 1 முதல் 10 வரையான கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளினை விவரிக்குக. 2வது தேறிய சொத்தினை பயன்படுத்தி 2026 ஏப்ரல் மாதத்திற்கான தேறிய லாபம் அல்லது தேறிய நட்டம். 3வது 2026 4/30 திருத்திய காசு கணக்கும் வங்கி இணக்க கூற்றும். கவனிங்க. 2017ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு வந்தா பிறகு விவரிக்கிறது இது வரைக்கும் வரையில 17 22 நோட் பண்ணி வைங்க. 26 பட்ஜெட் திரையும் சம்டைம் பெறலாம். இப்போ நம்ம கம்பெனியோட வந்தபடியால் என் கம்பெனி கணக்கே பதிவு செய்து தரலாம். முந்நூறு பெருமையான மோட்டார் வாகனம் ஒன்றையும் 200 ரூபாய் காசுனை மூலமாக வங்கியில் இட்டு நடைமுறை கணக்கு கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2026 ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற சில கொடுக்கல் வாங்க கணக்கெடுத்து பயன்படுத்த தந்திருக்கு. கொடுக்கல் வாங்க இலக்கம் 8ஆனது லாபத்தினை பாதிக்காது. லாபத்தை பாதிக்காது ஒன்று பற்றா இருக்கும் இல்லை மேலே மூலமாக இருக்கு. வியாபாரத்தின் எல்லா கொடுக்கல் வாங்கலும் காசோலை மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆதன பொறிமத்து உபகரணங்கள் கிரியத்தில் வேண்டது பத்தியம் பெருமாற்றம் செய்யப்படும். வணிகத்தினை பதிவு செய்ய தொடர்பாக நகரசபையை செலுத்த வேண்டிய பெறுமதி 6000 ரூபாய். காசு மீதியானது இத்தினத்தில் உள்ள வங்கி கூட்டி மீது உடன்படவில்லை. இதுவரை மேற்கொண்ட பரிசோதனை போது பின்வரும் விடயங்கள் கணா புத்தகங்கள் பதியப்படவில்லை. முதலாவது 3 செல்வெட்டு ரூபாய் 1000 300 இருப்பு கூடும் 300 வியாபார சென்மை கூடும். எழுதுங்க. 300 கிரியமான பொருட்கள் கடனை கொள்ள செய்யப்பட்டது. முன்னூறு கிரியமான பொருட்கள் கடனை கொள்ள செய்யப்பட்டது. கடனை கொள்ள செய்யப்பட்டது.
முந்நூறு கிரியமான பொருட்கள் கடனை கொண்டு செய்யப்பட்டது. ரைட். ரெண்டாவது 120 தளபாடம் கூடுது, காசு 100 குறையுது, சென்மதி கூடுது. 120 கிரியமான தளபாடம் 120 கிரியமான தளபாடம் 100 ரூபா காசுக்கு மிகுதி கடனை கொள்ள செய்யப்பட்டது. 120 கிரியமான தளபாடம் 100 காசுக்கும் மிகுதி கடனுக்கும் கொள்ள செய்யப்பட்டது. கிசா ரோஹிணி இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கீமா? வேண்டி எழுதுங்க. உங்களுக்கு அங்கே நேரடியில் கொஞ்சம் குயிக்காக மூவ் பண்ணிடுமா. இது கொஞ்சம் சுலவாக போகிற மாதிரி இருக்கும். அங்கே மூவ் பண்ணிடும். நீங்கள் இடையில எல்லா டைம் ஆகும். மூன்றாவது 200 இருப்பு குறையுது, 240 கடமூட்டம் கூடுது. அப்போ 40 உரிமையாண்மை கூடும். அப்படிங்க 200 கிரியமான பொருட்கள் 240 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. கிரியமான பொருட்கள் 240 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. 200 கிரியமான பொருட்கள் 240 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. நாலாவது 200 காசு குறையுது, வியாபார சென்மையில் 220 குறையுது, 20 பெற்றாளி வருமானம் உரிமையாண்மை கூட்டு. அப்படிங்க 220 வியாபார சென்மதியாளருக்கு போன முறை வந்தது. 220 வியாபார சென்மதியாளருக்கு 200 காசினை செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது. 220 வியாபார சென்மதியாளருக்கு 200 ரூபா காசினை செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது. செமினார் முடிவு வரைக்கும் இறுதி வரைக்கும் இருக்கணுமா, லீவ் பண்ணக்கூடாது. திருப்பி சொல்லிட்டேன். ஃபோன் சார்ஜ் ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்க, டேட்டா போட்டிருக்கான்னு பாருங்க, பைபே இருக்கான்னு பாருங்க, கடைசி மாதம்னா பைபே முடிஞ்சிருக்கும், கவரேஜ் இருக்கான்னு பாருங்க. சரியான இனி இந்த 80 நாளும் முக்கியமான காலப்பகுதி. 220 வியாபார சென்மையாக 200 ரூபா காசினை செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது. அஞ்சாவது 40 முற்பண காப்புறுதி கூடுதான், 48 காசு குறையுதான், 8 ரூபா செலவு கேளுங்க. காப்புறுதிக்கு 48 ரூபா செலுத்தப்பட்டது. காப்புறுதிக்கு 48 ரூபா செலுத்தப்பட்டது. இது 40 ரூபா அடுத்த காலப்பகுதிக்குரியது. அதில் 30 செலுத்தப்பட்டது. காப்புறுதிக்கு 48 ரூபா காசு செலுத்தப்பட்டது. இதில் 40 ரூபா முற்பண காப்புறுதி ஆகும். முற்பண காப்புறுதி ஆகும். நீங்கள் எப்படி எழுதலாம், இம்மாத காப்புறுதிக்கு 8 ரூபாவும் முற்பண காப்புறுதிக்கு 40 காசு செலுத்தப்பட்டது. இம்மாத காப்புறுதிக்கு 8, முற்பண காப்புறுதிக்கு 40 காசு செலுத்தப்பட்டது. ஆறாவது 160 காசு கூடுது, 168 கடமூட்டம் குறையுது, 8 ரூபா உரிமையாண்மை குறையுது. விளங்க 168 கடமூட்டம் இருந்து 160 ரூபா காசினை பெற்று 168 ரூபா கடமூட்டம் இருந்து 160 ரூபா காசினை பெற்று
168 கடமுடன் 160 காசினை பெற்று மிகுதி கழிவா என அமைக்கப்பட்டது. ஏழாவது ₹5 சென்மதி மின்சாரம் கூடுது, ₹5 உரிமையாண்மை குறையுது. கொடுக்க வேண்டிய மின்சாரம் திகழ்மொழி ஓகேயா? கொடுக்க வேண்டிய மின்சாரம் திகழ்மொழி திகழ்மொழி ஓகேயா? கொடுக்க வேண்டிய மின்சாரம் கணக்கெடுச்சாம். முதலாம் பாடம் பேசிக் நோட்ஸ் பார்த்து, மூன்றாம் பாடம் நோட்ஸ் பார்த்து, இப்போ 2ஆம் பாடம் போகுதா? பழைய 2 செமினாருக்கு ரெக்கார்டிங் அண்ட் இல்லையாக வீடியோ போட்டுதான் பாருங்க. ₹10 காசு குறையுது, ₹10 உரிமையாண்மை. சிலவர் சொல்லக்கூடாது, லாபத்தில் தாக்கம் இல்லையாம். அப்படிங்க உரிமையாளர் பற்றிய காசு 10, உரிமையாளர் பற்றிய காசு 10. காசு 10. அடுத்த வியாபார வறுமையும் குறையுது, வியாபார சென்மையும் குறையுது. அப்போ இது தீர்த்தல். ₹7 கடன் போட்டோன் மீதி, கடன் கொடுத்தோன் மீதிக்கு எதிராக இது தீர்த்தல் செய்யப்பட்டது. ₹7 கடன் போட்டோன் மீதி, கடன் கொடுத்தோன் மீதிக்கு எதிராக இது தீர்த்தல் செய்யப்பட்டது. கடன் கொடுத்தோன் மீதிக்கு எதிராக இது தீர்த்தல் செய்யப்பட்டது. கடன் கொடுத்தோன் மீதிக்கு எதிராக இது தீர்த்தல் செய்யப்பட்டது. இது தீர்த்தல் செய்யப்பட்டது. 10வது சொல்லுமா மேலா பாப்போம். மலரவன் சொல்லுமா 10வது. செலுத்த வேண்டிய தொகை 12,000 சென்மதியாக உள்ளது. என்னடா வியாபார சென்மதியாளருக்கு செலுத்த வேண்டிய தொகை 12,000 சென்மதியாக உள்ளது. நீ கடன் கொடுத்தோன்ன வார தாக்கத்தை சொல்லு. உரிமையாண்மை குறையுதல்ல, உரிமையாண்மை குறையுதுன்னா உரிமையாண்மையில ஒரு செலவீனம். கடன் கொடுத்தோன் மீது விதித்த வட்டி 12,000. விதித்த வட்டி கணக்கு வரவு கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடு செலவு. விதித்த வட்டி செலவாக இருக்கும். வேற மூலதனமா பற்றாக்குறது இல்லாது. ஏன்னால் 8வது மட்டும்தான் லாபத்தில் தாக்கம் இல்லைன்னு சொல்லிட்டான். அது மட்டும்தான் பற்று. மற்றதெல்லாம் உரிமையாண்மை கூடி குறைஞ்சா ஒன்று வருமானம் இல்லை செலவு. கடன் கொடுத்தோன் விதித்த வட்டி 12. கடன் கொடுத்தோன் விதித்த வட்டி 12. டவுட் இருக்கா? மலரன் ஓகேயா? மொழி அரிசியா புசாந்தாக்கள் கடன் கொடுத்தோன் விதித்த வட்டி 12. சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்குதானே எல்லாருக்கும்? அங்கேயும் யூடியூப்ல போடுவா, யூடியூப்ல போட உங்களுக்கு யூடியூப் கிடைக்கும். ரெக்கார்டிங்கா எல்லாரும் யூடியூப்பாவே கிடைக்கும். நாங்களே போங்க. தேரிய சொத்தினை பயன்படுத்தி 2026 ஏப்ரல் மாதத்துக்கு தேரியலாக நட்டம். போன முறை அந்த தேரிய சொத்து அடிப்பை பெற்ற கேட்டபடியால இந்த முறை வருமான கூட்ட பேர் தான் பெறக்கூடிய சந்தர்ப்பம் கூட.
கம்மையில் நிறுத்தி தரமா வச்சு கேட்டாங்க. தெரியலாம் சமன் தெரியலாம் சமன் தேறிய சொத்து தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து சகப்பற்று மேலே மோடு தேறியலாம் சமன் இறுதி தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து சகப்பற்று மேலே மோடு. கவனிங்க, இந்த ஆரம்ப தேறிய சொத்து அந்த 300 200 300 200 500 பற்று அந்த 10 மேலே மூலம் இருக்கா இல்லை. இப்போ இறுதி தேர்வு சொத்து காணும். கவனிங்க, நான் இந்த சேரிங் கட் பண்ணுங்க. இறுதி தேர்வு சொத்து என்றால் நீங்க ஆரம்பத்தில் இருந்த 300 200 ஓட 500 இப்போ அந்த மாறுதை கூட்டுங்க. நான் இந்த கட் பண்ணேன். நான் அதே அட்டென்ஷன் மார்க் பண்ணுங்க. செமினார் இதை கிளிக் பண்ணிடுங்க. 500 இது 40 பிளஸ் 20 பிளஸ் 8 மைனஸ் 8 மைனஸ் -5 -10 -12 இந்த மூணாவது கூட கூட 500ஓட 40 20 கூட்டி 8 கழிச்சு 8 கழிச்சு 5 கழிச்சு 10 கழிச்சு 12 கழிச்சு 517 517 517 517. சரி, அங்கால வார மாறுத பாருங்க. ஆதினம் பொறி போனங்களை 10 தேதி பார்க்கணும். ஆதினம் பொறி மரத்துல தலபாடம் மட்டும் இருக்குது 120. 120க்கு 10 பார்த்தீங்கன்னா ஒன்றிங்க 12 ஒரு ரூபாய் ஒரு மாதத்துக்கு உண்ட கிடைக்கும். நகரசபைக்கு செலுத்த வேண்டிய பெறுமதி 6 ரூபா. 6 ரூபா செலவீனம் கழிக்கணும். 30,000 வியாபார காசு மீதி இத்தினத்துள்ள வங்கி குறிமீதில் உடன்படவில்லை. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கசையும் போது வாடகை 3 செலவா 517 சயம் பெருமாத்தையும் 6 சயம் 3 நேடு வைப்பு இல்லை. பற்று மறுக்கப்பட்டமை காசு கணக்கில் பதியப்படவில்லை. வியாபாரத்தில் விளைந்து காசு வங்கி தவிர்க்கவில்லை. உரிமையால் சொந்தத்துக்கு என வரையப்பட்ட 10,000 வங்கி நாம் மறுக்கப்பட்டால்
பற்று கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. மறுத்தால் மாறி வரும் காசு கணக்கு வரவு பற்று கணக்கு செலவு. அப்போ அந்த பற்று இல்லாம போயிடுமா? இந்த பற்று இருக்காது, பற்று இருக்காது. என்ன செய்யணும்? உரிமையாளர் மேல பற்றி கழிப்பட்டிருக்கோம், கழிச்சு வந்திருக்கோம். என்ன செய்யணும்? பற்று 10 என்ன செய்யணும்? தாக்கம் வந்தாலும் பற்று என்ன செய்யணும்? 10 கழிக்கப்பட்ட பற்று என்ன செய்யணும்? கூட்டத்தானே வேணும். அது தாக்கம் மறந்தாலும் கூட்டத்தான் வேணுமா? ஏன் சொல்லுவா? பற்றுக்கு டபுள் எண்ணி பற்று கணக்கு வர காசு கணக்கு செலவு. மறந்தா காசு கணக்கு வர பற்று கணக்கு செலவு. இது அந்த ஏன் அந்த கூட்டப்படுதுன்னால் மேல உரிமையாண்மை காணிக்க 10 கழிச்சல வந்தது. கழிச்சா உரிமையை குறைச்சிக்க முருதி, அதான் கூட்டியிருக்கிறேன். லாபத்தில் தாக்கம் பெறாது. ஒன்றும் இல்லை. போனீங்கன்னா 6 3 10 527. 527 500 கழிச்சா 27 27 10 37 37,000 தெரியல. ஒரு பணமா திருப்பி சொல்லணும். இறுதி தேரே சொத்து 527. ஆரம்பத்தேரே சொத்து பற்று 10. ஏன் அந்த பற்று 10 இல்லத்தானே கேட்கக்கூடாது. பற்று ஏன் 10 கூட்டப்படுதுன்றால் உரிமையாண்மை காணிக்க இந்த 10 கழிச்சு வந்துருக்கு. கழிச்சிருக்க கழிச்சுதான் கூட்டுறோம். லாபத்தில் தாக்கம் பெறாத. இந்த ஒன்று என்ன பெருமான தேவை 120 தலவாரம் ஒன்று வாங்கினது 100 10 ஒன்றுங்கள் 12 12 12 பிரிஞ்சா 1. நகரசபைக்கு செலுத்த வேண்டிய அந்த வரி செலுத்த வேண்டிய பெருமைன்னா வரி தானே. 1 6 கழிப்பீங்க. 3 என்னன்னா அந்த வாரியை கொடுப்பணும். 527 500 27 10 கூடா 30. போட் தெரியுதா? கொஞ்சம் அடுத்த வேலி திருத்திய காசு கணக்கும் வங்கியினா கோர்ட்டு 2024ஆம் ஆண்டு பேப்பர்ல வங்கியினா கோர்ட்டு தனி கேள்வியாக கட்டணும். பங்குடமையோட சேர்த்து 10 புள்ளி. திருத்திய காசு போன பேப்பர்ல கேள்வி. திருத்திய காசு கணக்குல மீதி போகணும். காசு மீதியை குடிச்சணும். காசுல வார மீதியை குடிச்சிடணுமா? காசு வந்து அந்த திருத்திய காசு கணக்குல மீதியா போட்டு இந்த வங்கியினா கூட்டு திருத்திய பின் காசு மீதி கூட்டு மாற்றப்படாத காசும் கூட்டு மாற்றப்படாத காசும் கூட்டி எடுத்தால் வங்கி கூட்டு மீதி வேணும். வசூலிக்கப்படாத காசுலே அடிச்சுரமா திருத்திய காசு கணக்கு ஒரு 6 வரி, வங்கியினா கூட்டு ஒரு 5 வரி. திருத்திய காசு கணக்கு வங்கியினா கூட்டு
ഇവിടെ വങ്ങിയനൊക്കെ വെച്ച് അത് തൃതീയ ബിൻ കാസിമീതി കൂട്ട് മാറ്റപ്പെട ആസ്വല മാറ്റപ്പെട ആസ്വല വാങ്ങി കൂറ്റു മീതിനുള്ളത് തൃതീയ ബിൻ കാസിമീതി കൂട്ട് മാറ്റപ്പെട ആസ്വല വാങ്ങി കൂറ്റു മീതി இப்ப பாருங்க காசு மீதி ஏற்கனவே 200 ரூபாய் காசுனே மூலதனமிட்டு இதுல காசுல வர 2100 மைனஸ் காசு 200 மைனஸ் 48 மைனஸ் 160 பிளஸ் 10 ரூபாய் மைனஸ் இவ்வளத்தையும் குறிச்சோம் അതുപോലെ കാശ്മീരി 100 മൈനസ് 200 മൈനസ് 48 മൈനസ് 160 പ്ലസ് 10 രൂപ മൈനസ് ബ്രേക്കിന്റെ കാസിന്റെ പോട്ട് വരച്ചോളൂ சொல்லுங்க அவ்வளோ ரெண்டா ரெண்டா சொல்லுங்க அந்த 200 எங்க இருக்கு ரெண்டு சரியே ரைட் அதான் திருத்தி ஆசுகணக்கு ஆரம்பி திருத்தி ஆசுகணக்குன்னு ஆரம்பி திருத்தி ஆசுன்னு ஆரம்பி நிலையாட்டிலே துறப்பா வாடகை கொடுக்கணும் 3 ஸ்டாண்டிங் ஆர்டர் வாடகை 3 வியாபார வறுமையா நேடியா வங்கியில் லഭിച്ച வறுமை 40 காசு கணக்கு வரவு கடமுடன் கட்டுப்பாடு கணக்கிலாம் நேரடி வைப்பு 40 வாடகை செலவுங்க 3 நேரடி வைப்பு 40 உரிமையாக சொந்தத்துக்கு வரையப்பட்ட காசு 10 ரூபா வங்கியா மறுக்கப்படுது கழிச்ச மத்து மறுக்கப்படுது காசு கணக்கு வர பற்றி கணக்கிலாம் மறுக்கப்பட்ட காசு வரை 10 மறுக்கப்பட்ட காசு வரை 10 40 ரூபா வியாபாரத்தின்மையா விரைந்து வழங்கிய காசு வரையான இன்னும் வங்கியில் மாற்றப்படவில்லை வெளியே கொடுத்து நான் கழிச்சிட்டேன் பேங்க் கழிக்காட்டி பேங்க்ல கூடவே இருக்கும் அவ கூட்டும் வெளியே கொடுத்து நான் கழிச்சிட்டேன் பேங்க் கழிக்காட்டி பேங்க்ல கூடவே இருக்கும் கூட்டும் எழுதி கொடுத்துட்டேன் நான் கழிச்சிட்டேன் பேங்க் கழிக்காட்டி பேங்க்ல கூட வேங்க கூட்டும் இதான் கூட்டம் என்ன 52 ரூபா 52 ரூபா மீதி வந்தது 49 ரூபா 49 45 என்றால் 89 மீதி சென்றால் மீதி வந்து கூட்டி எடுங்கோ 49 49 திருத்தியவே காசு மீதி 49 மாற்றப்பட ஆசுரை 40 கொண்டீங்கன்னா 89 திருப்பி சொல்லணுமா அடுத்த போமா
பற்றியே நல்ல கூட்டப்பட்டிருந்தால் இறுதி உரிமையாண்மை காணியை கழிக்கப்பட்டிருக்கும். ஆகவே லாபத்தில் தாக்கத்தை வராது. அதான் பற்றி கூட்டுறதான். மேலே மூலம் இறுதி உரிமையாண்மை கூட்டப்பட்டிருக்கும். ஆனால் மேலே மூலம் அந்த லாபத்தை கூட்டாதான் அதான் கழிக்கிறாங்க. என்ன ஓகேயா? அடுத்த போமா? மோட்டார் வாகனத்துக்கு பெருமானத்தை பார்க்க விளங்கல பேன்? மோட்டார் வாகனத்துக்கு பெருமானத்தை பார்க்க தேவையில்லையா? மோட்டார் வாகனத்துக்கு பெருமானத்தை 300 பார்க்கணும். பார்க்கலே பார்க்கணும் 300க்கு பிரமாணம். 300க்கு 100 மேல் 12 தர 1 12 பார்த்தா 3 ரூபா குறையும். 524 பேரும் வணக்கம். 524 பேருமா? 524 5ன்னா 24 34. சரி, இப்ப சரியா பேர்? இப்ப சரியா? வருமான தேவை 300க்கு நீங்க எனக்கு சொல்லணும். பேர் 300க்கு செய்து வச்சிருக்காங்க சொல்லணும். எனக்கு டவுட் என்ன, இது பர்சனல் கிளாஸ் தானே. பர்சனல் கிளாஸ் மூலம் செமினார் போகுது. உங்களுக்கு ஒவ்வொருக்கும் தனி வகுப்பு. இது 300க்கு 100 மேல் 12 தர 1 12 பார்த்தீங்கன்னா 3 ரூபா வேறு பெருமானத்தை உரிமையாமே குறைக்கும். வந்த நீர் மேல 3 குறையும். 524 500 34 கணிக்கம் 34 சொல்லுங்க. மோட்டார் இது 10% பெருமான தேவை. முதல் எத்தனை பார்த்துனாங்க? தலபாரத்துக்கு கூட பார்த்துனாங்க. தலபாரத்துக்கு 10 தான் பார்த்தது. 10 தான் பார்த்தது. தலபார 120 100 மேல் 10 தர 1 மேல பார்த்துனாங்க. ஒன்றா போனா தலபார தேவை. அப்ப இது 10 2.5 வருது. 2.5 524 524 முதல் 527 இருந்தது. முதல் 527 வந்தது. 5 கழிச்சோம்னா 524 34 மணிக்கம் 34,500. இப்ப சரியா? 12 வீதம். இப்ப சரியா? டவுட் கேட்டாக்கள் இப்ப சரியா? சரி, உங்க மணிக்கோமா கவனிக்க நீ சொல்லணும். மேல பங்கு சொல்லியில இருக்கு 300 பெருமையா மூட்டாவானத்தை ஈடுபடுத்தினா மூட்டாவான நிறுவனத்துக்கு வந்திருந்தால் அது பாவிக்க தேர்வு செய்யப்படும். வாரத்துக்கு தெரியா 10 வீதம் பார்த்துருக்கேன். 1 வேண்டாம் 1 வந்திருக்கு. ஆனால் மோட்டார் வாரத்துக்கு 300க்கு 10 படி 1 வேண்டாம் 2.5 வேணும். 2.5 நீங்க 527 வந்ததுலேருந்து கழிச்சுட்டீங்கன்னா 524 மாதிரிங்க அச்சாமல இறுதி தேவைய சொத்து 524 ஆரம்ப தேவைய சொத்து 500 அச்சு பார்த்து 34,500 34,500. இதே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாங்க. ஓ பெருமானத்தை ஒன்று வந்து உரிமையாண்மை இருந்து கழிக்கத்தானே வேணும். ஒன்று கழிச்சுனாங்க தானே. இல்ல அதை கூட்டி தான் நீங்க 527 போட்டீங்க. பெருமானத்தை ஒன்று கழிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு கழிச்சிருப்பீங்க. கழிக்கலையா? சியோலி பேர் கழிச்சுனா கூடாண்ணா.
லாவண்யா உண்ட கழிச்சினாங்களா கூட்டினாங்களா? கூட்டி இருக்கு சார். சொல்லுங்க ஒருக்கா. சொல்லுங்க திரும்பிவா. உரிமையாண்மை 500 சரியோ? இப்போ ஒரு 40 கூட்டுங்க, 20 கூட்டுங்க, 8 கழியுங்க, 8 கழியுங்க, 5 கழியுங்க, 10 கழியுங்க, 12 கழியுங்க. அப்படியே சொல்லுங்க. അഞ്ഞൂറ്റി 14 അഞ്ഞൂറ്റി 14 ஓ 517 தான் சார். சரியா? எல்லாம் தெரியாது. 514 சரி. இப்ப கவனிங்க. 514 இருந்து வருமான தேவை தளவாட தேவை உள்ள கழியுங்க. மோட்டார் ரெண்டு வந்து கழியுங்க. நகர சபைக்கு செலுத்த வேண்டிய வரி 6 கழியுங்க. வாடகை 3 கழியுங்க. வாடகை 3 கழியுங்க. 504.5. അപ്പൊ 524 വന്നത്. അഞ്ഞൂറ്റി 4 സമഞ്ച ஓ 14 സമഞ്ച 14,500 சரியா? டவுட் கேட்டா சரியா? അഞ്ഞൂറ്റി 17 കണ്ടിங்க சரி. 515 ரூபா தளபாட தேவை, 2 மோட்டார் வாகன தேவை, 6 ரூபா நகரசபை வரி, 3 ரூபா வாடகை. பட்டு வந்து நான் மறுக்கப்பட்ட சீராக மேல கழிச்ச பட்டு மேல கூட்டிட்டேன். இல்ல இந்த பட்டு 10 கூட்டினீங்கன்னா அங்க கூட்ட தேவை. இங்க 10 10 கூட்டிங்கன்னா அங்க 10 கூட்ட தேவை. 504 5 கழிச்சா 4 5 14 5. டவுட் கேட்டால் ஓகே 14,500. கதைங்க வேன் சரியா? ஓகேண்ணே, அடுத்த போறேன். ரோஹிணி சரியா? சரி. சரி, 7ஆம் கேள்வி இருக்கட்டும். 8ஆம் கேள்வி போவோம். 7ஆம் கேள்வி இருக்கட்டும், 8ஆம் கேள்வி போவோம். இது வட்டோட வந்த கேள்வி. 2024ஆம் ஆண்டுலேருந்து வட்டோட வந்தோன்ற கேள்வி. 25 வட்டோட வந்தது. கேள்வி வாசிங்க. 8வது கேள்வி. நிசாந்தி வணிகமானது கையடக்க தொலைபேசியினை விற்பனை செய்யும் நிறுவனம் ஒன்றாகும். இந்நிறுவனமானது பெறுமதிசீர் வரிக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது.
1/7/2026 உள்ளவாறான மீதிகளும் ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் பின்வருமாறு சமன்பாட்டில் பதிவு செய்யப்பட்டு தரப்படுகின்றது. வேண்டப்படுவது மேற்படி கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் 1 தொடக்கம் 13 வரையான நடவடிக்கை ஒவ்வொன்றையும் விளக்குக. தேறிய சொத்து அடிப்படையில் ஜூலை மாதத்திற்கான தேறிய லாபத்தினை கணிக்க. 31/7/2026 முடிவடைந்த மாதத்திற்கான விற்பனை வருமானம் மற்றும் மொத்த வருமானத்தினை கணிக்க. ரைட், விவரிக்க பார்த்துட்டு போவோம். நிசாந்தி வணிகமானது கையடக்க தொலைபேசி விற்பனை செய்யும் நிறுவனம் ஒன்றாகும். இந்நிறுவனம் பெருமேசை வரிக்கா பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1/7/26 உள்ள மீதிகளும் ஜூலை மாதத்தில் கொடுக்கவாண்டிகளும் பின்வருமாறு சமன்பாடு தரப்பட்டிருக்கு. ஆதனம் பொறிப்பணம் இருப்பு வியாபார வறுமை காசு வியாபார கொடுக்குமதிகள் வட்கட்டுப்பாடு நிறுத்திய வருவாய் மூலனம். மேற்படி கொடுக்கல் வாங்க நிகழ்வுகளில் 1 தொடக்கம் 13 வரையான நடவடிக்கை ஒவ்வொன்றையும் விளக்குக. தேறிய சொத்தரிப்பை ஜூலை மாதத்துக்கான தேறிய லாபத்தை கணிக்க. 31/7/2000 முடிந்த மாதத்துக்கான விற்பனை வருமானம் மற்றும் மொத்த வருமானத்தை காண்க. விற்பனை வருமானம் காசு விற்பனை கடை விற்பனை கூட்டி வரும். மொத்த வருமானம் என்பது ஏனைய வருமானத்தையும் கூட்டி வரும். மேலே போடுங்க ரூபாய் 1000, மேலே ரூபாய் 1000 போடல, மேலே ரூபாய் 1000 போடுங்க. சமன்பாட்டுக்கு மேலே 8ஆம் கடைக்கு மேலே சமன்பாட்டுக்கு மேலே ரூபாய் 1000 மட்டும் போடுங்க. முதலாவது 240 காசு கூடுது, 240 மூலதனம் கூடுது. அப்போ உரிமையாளர் மூலதனம் மேலே மூலமாக ஈடுபடுத்தியது 240. உரிமையாளர் மேலே மூலமாக ஈடுபடுத்தியது 240. எட்டாங்கலியா 7ஆங்கலி நீங்க செய்யணும். உரிமையாளர் மேலே மூலமாக ஈடுபடுத்தியது 240. ரெண்டாவது காசு 40 கூடுது, நிறுத்தியது வருவாய் 40 கூடுது. வருமானமா இருக்கும். வருமானம் தரகு வருமானம் 40,000 காசா பெற்றது. அதில் முதலீட்டு வருமானம் இல்லை வட்டி வருமானம் காசா பெற்றது 40. அதில் ஏனைய வருமானம் காசா பெற்றது 40. உள்ளடக்கியது 500 இருப்பு குறையுது, 1180 கடன் போட்டம் கூடுது, 180 வேட், 500 லாபம். அப்போ 500 கிரியமான பொருட்களை வேட் உட்பட வேட் 180 உட்பட 1180 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. பாருங்க, 500 கிரியமான பொருட்கள் 180 வேட் உட்பட 180 வேட் உட்பட 1180 காசுக்கு விற்பனை கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. 500 கிரியமான இருப்புகள் 180 வேட் உட்பட 1180 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. முன்னூறு வியாபார கொடுக்குமதி குறையுது, 30 நிறுத்திட்டு வருவாய் கூடுது, 270 மூலதனம் கூடுது. அப்போ 300 வியாபார சென்மதியாளரிடமிருந்து 300 வியாபார சென்மதியாளருக்கு உரிமையாளர் சொந்த பணத்திலிருந்து 270 காசினை செலுத்தி 300 வியாபார சென்மதியாளருக்கு உரிமையாளர் சொந்த பணத்திலிருந்து காசினை செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது. 270 காசினை செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது. அப்போ 270 மேலே போகணுமா? 300 வியாபார கொடுக்குமதிகளுக்கு 270 உரிமையாளர் சொந்த பணத்தில் காசினை செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது.
600 கிரியமான இருப்பு கூடுது. 708 கடன் கொடுத்தும் கூடுது. குணசேகர 600 கிரியமானதும் 108 வேட் உட்பட கடனுக்கு பொருள் கொள்ளை செய்யப்பட்டது. 600 கிரியமானதும் 108 வேட் உட்பட கடனுக்கு கொள்ளை செய்யப்பட்டது. 600 கிரியமானதும் 108 வேட் உட்பட கடனுக்கு கொள்ளை செய்யப்பட்டது. டவுட் தான் கேளுங்க. 6வது இருப்பு குறையுது மூலதனம் குறையுது. எழுங்க. உரிமையாளர் சொந்த தொகை பற்றிய பொருட்கள் 200. உரிமையாளர் சொந்த தொகை பற்றிய பொருட்கள் 200. கிரியமான பொருட்களை உரிமையாளர் சொந்த தொகைக்கு எடுத்தது பொருள் பற்றி. அடுத்த 200 இருப்பு குறையுது 200 ஆதனம் பொறிப்பனம் கூடுது. சொத்தா மாத்திரம் மீளிப்பனை கொலை செய்யப்பட்ட பொருட்களினாய் நிறுவன தேவைக்கு பயன்படுத்தப்பட்டது. மீளிப்பனைக்காக கொலை செய்த பொருட்களை நிறுவன தேவைக்கு பயன்படுத்தப்பட்டது. மீளிப்பனைக்காக கொலை செய்யப்பட்ட 200 கிரியமான பொருட்கள் மீளிப்பனைக்காக கொலை செய்யப்பட்ட 200 கிரியமான பொருட்கள் நிறுவன தேவைக்கு பயன்படுத்தப்பட்டது. நிறுவன தேவைக்கு பயன்படுத்தப்பட்டது. அதான் 200 குறைஞ்சி 200 கூடுது. மீளிப்பனைக்கு கொலை செய்யப்பட்ட 200 கிரியமான பொருட்கள் நிறுவன தேவைக்கு பயன்படுத்தப்பட்டது. 200 இருப்பு குறையுது 354 காசு கூடுது 54 வேட் 100 லாபம். விளங்க. 200 கிரியமானதும் 200 கிரியமானதும் சொல்லுமா 8 சொல்றேன். 200 கிரியமானதும் 54 வேட் உட்பட 354 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. 200 கிரியமானதும் 54 வேட் உட்பட 354 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒன்பதாவது 100 காசு குறையுது 100 நிறுத்திட்டு ரூபாய் குறையுது. செலவை சொல்லுங்க. வாடகை கொடுத்த காசு 100. வாடகை கொடுத்த காசு 100. வாடகை கொடுத்த காசு 100. வாடகை கொடுத்த காசு 100. பத்தாவது 240 காசு கூடுது 252 கடன்பட்டம் குறையுது 12 நிறுத்தி தீர்மானம். விடுங்க. 252 கடன்பட்டம் இருந்து 252 கடன்பட்டம் இருந்து 240 காசினை பெற்று கணக்கு தீர்க்கப்பட்டது. இருநூற்றி 52 கடன்பட்டோடும் இருந்து 240 காசினை பெற்று மிகுதி கழிவா அனுமதிக்கப்படும் சொன்னாலும் சரி, அல்ல அறவிட முடிய கண்ணா பதிவளிக்கப்படும் சொன்னாலும் சரி. கழிவாக அனுமதிக்கப்பட்டது அல்ல அறவிட முடிய கண்ணா பதிவளிக்கப்பட்டது. ரெண்டுல ஒன்று எழுதும். திருப்பி சொல்லணும்னா சொல்லுங்க. 11
500 இருப்பு கூடுது 590 காசு குறையுது 90 பேட் குறையுது பேட் கொரோனாக்குரிய பேட் 500 கிரியமானதும் 500 கிரியமானதும் பேட் 90 உட்பட காசு கொள்ளணும் 500 கிரியமானதும் பேட் 90 உட்பட காசு கொள்ளணும் உட்பட காசு கொள்ள 590 சொன்னாலும் சரி. அடுத்து 50 வியாபார வருமதி குறையுது 50 நிறுத்தியது ரூபாய் குறையுது விளங்கோ கடம்போட்ட மீதியில் அறவிடமுடைய கணா பதிவளிக்கப்பட்டது 50 கடம்போட்ட மீதியில் அறவிடமுடைய கணா பதிவளிக்கப்பட்டது 50 கடம்போட்ட மீதியில் அறவிடமுடைய கடனா பதிவளிக்கப்பட்டது 50 கடம்போட்டன் மீதியில் அறவிடமுடைய கணா பதிவளிக்கப்பட்டது 50 அங்க நீங்க கொடுத்தொழி தான் சொல்லிக்கோணுமா 50 13 உள்நாட்டு இரவரி திணைக்கிறது காசா செலுத்தியது 60 உள்நாட்டு இரவரி திணைக்கிறது காசா செலுத்தியது 60 அதில் வட்டு காசு செலுத்தியது 60 காசு முடியாம லீவ் பண்ணாங்க உள்நாட்டு இரவரி திணைக்கிறது காசா செலுத்திய வேட் 60 போன முறை வட்டுக்கு 10% வந்தது 2024 25 26 விவரிக்கிற வரலாம் வட்டு காசு செலுத்தியது 60 இரண்டாம் கேள்வி தேறிய சொத்து அடிப்படையில் தேறிய லாபம் தேறிய சொத்து அடிப்படையில் தேறிய லாபம் என்றால் பாருங்க இரண்டாவது தேறிய லாபம் இறுதி தேறிய சொத்து சய ஆரம்ப தேறிய சொத்து சக பற்று சய மேலே மூணு இறுதி தேறிய சொத்து என்பது இறுதி மூலனத்தையும் நிறுத்தியத்தை வருவாயும் கூட்டி சொல்லணும் 1094 928 12 12 2022 இறுதி தேறிய சொத்தென்றால் இறுதி மூலனத்தையும் நிறுத்திய தேர்வையும் கூட்டி சொல்லணும் ஆரம்ப தேறிய சொத்து 420 784 1204 1204 பத்து பத்து ஒரு பத்து 200 மேலே மூலம் 240 மீண்டும் 510 மேலே மூலம் 510 ஏன் இந்த மூலத்தை பார்க்கணும் 240 270 2022 1204 கழிச்சு 200 கூட்டி 510 கழி என்ன விட என்ன விடை சுத்தமா சொல்லு 508 மேத்தமேட்டிக்ஸ் செய்து பார்க்கலாம் 420 ஆரம்ப நிறுத்தி தீர்மானம் 900 தான் வருது அப்ப 508 வரும் வருது 508 508 வருது அமுழங்காவே ஓம் சார் இங்க தேரி சுத்தரிப்பினாங்க நிறுத்தி தீர்மானத்தை கண்டிங்கன்னா மார்க்ஸ் இல்லை இந்த சாம்பார் இருக்கும் 508 508 3 சார் வட்டியா மூணாம் கேள்வி விற்பனை வருமானம் மொத்த வருமானம் மூன்றாவது பண்ணுவோம் விற்பனை வருமானம் மொத்த வருமானம்
விற்பனை வருமானம் மொத்த வருமானம். விற்பனை சொல்லுங்க. காசு விற்பனை கடன் விற்பனை. காசு விற்பனை கடன் விற்பனை நீக்கி சொல்லணும். இருப்பில் குறைஞ்சு கடனில் கூடுதல் 500 150 1000 1000 கடன் விற்பனை ஒன்றிற்கு. இருப்பில் வர குறைகிறது காசுல கூடுறது 8வது. 200 குறைஞ்சு 354 என்றால் 54 கழிச்சிங்கன்னா வரி நீக்கிய விற்பனை 300. காசு விற்பனை 300. விற்பனை ஒன்று 3ஆவதும் அடுத்த 8வது. வரையும் இருக்கா? வரையும் இருக்கா? இல்ல சார். 3வது காசு விற்பனை 1000 கடன் விற்பனை 1000. 8வது காசு விற்பனை மற்ற கழிச்சோணும் 354 கழிச்சா 300. 1300. விற்பனை என்று மொத்த வருமானத்துக்கு 1300. நிறுத்தி வருமானத்தில் கூடதே 40 கூட்டிக்கிறீங்க. 40 என்ன நடிக்கிறீங்களோ ஏரிய வருமானம் அப்படின்னா ஏரிய வருமானம் 40. வாடகை வருமானம் அப்படின்னா வாடகை வருமானம் 40. எத்தனையா 2வது சொல்றேன். அந்த பெற்றாளிவை 30. பெற்றாளி 30. பெற்றாளி 30. வரையும் இருக்கா? 1370. 2022ஆம் ஆண்டு எப்படி கை கேட்டோம்? விற்பனை வருமானம் மொத்த வருமானம். விற்பனை வருமானம் மொத்த வருமானத்துக்கு வேறு இதில் போடுங்க. வெட் நீக்கிய விற்பனை தான் போகணும். வெட் நீக்கிய காசு விற்பனை வெட் நீக்கிய கடன் விற்பனை. அங்கே 1300. ஏனைய வருமானம் 40. பெற்றாளி 30. எனி டவுட் யாருக்காவது? விற்பனை வருமானத்தை திரும்பி சொல்லுங்க. விற்பனை வருமானம் அப்ப 4வது பேர் 3வது பேர் 500 கிரியமான இருப்பு 1180 கடன் மட்டும் கூடும். அந்த 1180 வெட் 180 இருந்தா வெட் நீக்கிய விற்பனை வேடா 1000 தானே கடன் விற்பனை. அது மாதிரி 8வது 200 இருப்பு குறையுது 354 காசு கூடுது. அதில் 54 வட்டி இருக்கு. வட்டை கழிச்சா 300 காசு விற்பனை. வேற இல்லை தானே? சரி சார். பெற்றாளி 30. அந்த 40 ஏனைய வருமானம் என்ன எழுதிங்க அதை எழுதுங்க. வாடகை வருமானமா தர வருமானமா வருமானமா அப்படின்னா சரி. என்ன கதைக்கிறீங்கல்ல கிசா சரியா? கிசாக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகல ஓகேயா? ரோஹிணிന്റെ ഫ്രണ്ട്സ് ആകൽ ഓക്കെയാ? கிசா இருக்கிறியமா இல்லையா? ஓகேயா? ஓம் சார். குட். ஸ்லோவாக தான் போகுது, வேகமாக போகல. உங்களுக்கெல்லாம் செய்வோம்னா கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைக்கும். எனக்கு கூட நேரம் எடுத்து வதைக்கவும் இல்லை உங்களுக்கு. மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கிறேன். போன முறை முந்தியெல்லாம் 2.5 3 மணி தான் எடுக்கணும். ஓகேலாம் திருப்பி இப்படியே சொல்லுங்கக்கா. வெளியினதையும் இப்படியே சொல்லுங்க. முதலாவது உரிமையாளர் மேலதிக மூலதனமாக ஈடுபடுத்தியது 240. 2வது வட்டி வருமானம் காசாக பெற்றது 40. 3வது 500 கிரயமான பொருட்கள் 180 வட் உட்பட 1180 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. 4வது 300 வியாபார சென்மதியாளருக்கு உரிமையாளர் தனது சொந்த பணத்திலிருந்து 270 காசினை செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது. 5வது 600 கிரயமானதும் 108 வட் உட்பட கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. 6வது 200 கிரயமான பொருட்களை உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக எடுத்துக்கொண்டார்.
7வது மீள் விற்பனைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட 200 கிரயமான பொருட்கள் நிறுவன தேவைக்கு பயன்படுத்தப்பட்டது. 8வது 200 கிரயமானதும் 54 வட் உட்பட 354க்கு காசுக்கு விற்கப்பட்டது. 9வது வாடகைக்கு கொடுத்த காசு 100. 10 252 கடன்பட்டவனிடமிருந்து 250 காசினை பெற்று கணக்கு தீர்க்கப்பட்டது. 11 500 கிரயமானதும் வெட் 90 உட்பட காசுக்கு கொள்வனவு. 12 கடன்பட்டோர் மீதியில் அறவிட முடியா கடனாக பதிவளிக்கப்பட்டது 50. 13 வட்டிற்கு செலுத்திய காசு 60. இறுதி தேறிய சொத்து 2022, ஆரம்ப தேறிய சொத்து 1204, பற்று 200, மேலதிக மூலதனம் 510, அவ தேறிய லாபம் 508. அடுத்து விற்பனை வருமானத்துக்கு கடன் விற்பனை 1000, கடன் விற்பனை 1000, காசு விற்பனை 300, அவ விற்பனை வருமானம் 1300, வட்டி வருமானம் 40, பெற்ற கழிவுகள் 30, மொத்த வருமானம் 1370. என்னென்ன கருதுனீங்க அதை எடுங்கவா. நிறுத்திய மாதம் லாபம் கூட வேலை 40 30 தான் வரும், மிச்சமெல்லாம் கூடையில. திருப்பியும் 3 மாதத்துல மத்திய வங்கி ஆளுநை சொல்லியிருக்கிறார், சரியா இருக்க அமௌண்ட் வரமாட்டேன். வீட்டு அம்மா அப்பா சொல்லுங்க, கேஷ் இருந்தால் எடுத்து வைக்க சொல்லுங்க. பெட்ரோல் விலை கூடுது நினைக்கிறேன். இன்றைக்கு அமெரிக்கா டாலர் இது 2023ஆம் ஆண்டு பிறகு விலை கூடி தெரியும். வாங்குற விற்கிற விலை கேள்விப்பட்டீங்க தெரிஞ்சுக்கிறேன். 352 ரூபா 342 ரூபா. ஸ்டேலிங் பவுன் 457 வந்துட்டு நினைக்கிறேன் ஸ்டேலிங் பவுன். சரியானே அவை கிரைசஸ். நீங்கள் பொருளியல் படிக்கிறாங்க தெரியும், கொமர்ஸ் படிக்கிறாங்களுக்கு என்ன காரணம்னு தெரியும். அந்நிய செலாவணி வருமானம் நாட்டுக்குள்ளே வராது. இதை தொடர்பாக கேள்வி உங்களை பொருளியலை கேட்கலாம் இந்த முறை. ஏனென்று சொன்னால் அந்நிய செலாவணி வருமானம் இந்த மே ஜூன் பேங்க் சொந்தக்காரர் எல்லாம் வந்து நிற்கிற காலப்போ இந்த ஏழு பரிச்சை மூட்டம். ஆனால் இந்த முறை பெரும்பாலும் பாரர்கள் வெளிநாட்டுக்கு கோயில் கொண்டாட்டத்தெல்லாம் பார குறைவாக இருக்குது. காரணம் என்ன, டிக்கெட் காசு எல்லாம் டபுள் காசு ட்ரிபிள் காசு. அரசாங்கம் இறக்குமதிக்கு 50% டேக்ஸ் விதிச்சிருக்குது என்றால் இறக்குமதி செய்கிற இதற்கு டேக்ஸ். அது 2 கம்பெனி வந்து இப்போ பிரச்சனை போய் கொண்டு 2 கம்பெனி வந்து டேக்ஸ் கூட்டப்புறம் நெச்சு கொண்டு உடனே அதுக்கு முதல்ல அக்ரிமெண்ட் போட்டு லோன் எடுத்துட்டாங்க. அந்த ப்ரைஸும் போய்கொண்டு மாதிரி ஒவ்வொரு சில பேங்குகள் சில சிஸ்டத்தில் காசு எப்படி ப்ரொவைட் பண்ணன்னு தெரியாமல் காசு போயிருக்கு. அது இப்போ தான் கண்டுபிடிக்கப்படுது. இப்படி நீங்கள் பொருளியல் சம்மந்தமான விடயங்கள்லாம் இலங்கையோடு தொடர்பட்டு பாருங்க. திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு சரியான சிக்கலான நிலப்பாடு ஒன்று வரப்போகுது. என்றால் அமெரிக்கா டாலரோட இருப்பின் அளவு குறைஞ்சிட்டு போகுது. 2022ஆம் ஆண்டு வந்த பிரச்சனை வரப்போகுது. சரி, இதாக சொல்கிறேன்னா நாங்கள் சொல்லலாம், மத்திய வங்கி ஆள்னு சொல்கிறேன். அவரான் இருப்பப்பன்றால் தெரியும், அவரான் சொல்லியிருக்கேன். அவன் எதுக்கும் ரெடியாக இருங்கோ, எக்ஸாம் திட்டமிட்டு நடக்கும். எதுக்காக எக்ஸாம் இன்னும் போகுமோ. ரைட், ஓகே. அடுத்த வழி பாருங்க. 7ஆம் கேள்வி செய்யுங்க. 7ஆம் கேள்வி. நாளைக்கு நேரடி செமினார் தொடங்குது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் சொல்லுங்கள். NEC 2:30 வர சொல்லி உங்களுக்கு இது கிளாஸ் தொடர்பான இது பிடிச்சிருந்தால் மற்ற ஆக்களை தேச சொல்லி விடுவோம். உங்களுக்கு நேரம் வேறு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறாக்கள் உங்களுக்கு வந்து சூமில் ஜாயின் பண்ணிப்பீங்க. மற்ற ஆக்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வேறு விருப்பம் என்றால் நீங்களாம் சொல்லணும் மற்ற ஆக்களுக்கு. நாளைக்கு நேரடி செமினார் தொடங்குது. நேரடி செமினார் 3 மணி 3:30 மணி தான் நடக்கும். 2லேருந்து 5:45 வரைக்கும் நடக்கும். அதில் 5:30 வரைக்கும் நடக்கும். இப்போ மழை காலம் இல்லை, அன்றைக்கு மட்டும் மழையால் குழம்பினது. இருட்டுறது பிந்தி தான் இருட்டும். 6:45 6:50 7 மணி தான் இருட்டும். அப்போ பஸ்ஸும் பிரச்சனை எல்லாம் ஓடும் 7 மணி மட்டும். அது யாராவது கூட தூரத்துக்காரர், கிளிநொச்சிக்காரர், மன்னார், மற்றது முல்லைத்தீவு, மற்றது போன எல்லாம் கொழும்பு நிகம்புல இருந்துலாம் ஒவ்வொரு நாளும் வந்து போன பிள்ளையும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து செமினாருக்கு போன பிள்ளையும் இருக்குது. அந்த பிள்ளை 3A எடுத்தது கொழும்பு டிஸ்ட்ரிக்.
ஆகவே நீங்கள் அப்படியான பிள்ளைகளும் இருக்குது. அப்போ நீங்கள் தயவுசெய்து விருப்பம் என்றால் சொல்லிவிடுங்க. உங்களோட இளான்றைக்கு நீங்கள் விசுவாசம் பாசம் இருந்தால் பிடிச்சிருந்தால் கிளாஸ்கள் தொடர்பான பிடிச்சிருந்தால் சொல்லுங்க. மற்ற பாடம் பொருளியல் வணிக கல்விக்கும் அரேஞ்ச் பண்ணி தாரோம். ஓகே, குட் பை, குட் நைட். செய்து கொண்டு வாங்க. நான் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.